பிகைனி சொந்தங்களுக்கு வணக்கம். மத்திய கிழக்கு நாடுகளை பொறுத்தவரையில் ஒரு பதற்றமான சூழ்நிலை காணப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அமெரிக்க ஜனாதிபதியான டொனால்ட் ட்ரம்ப் நினைத்த மாதிரி அந்த காரியம் நடக்காது என்று அவருக்கே தெரிந்து போயிட்டு. ஏன்னா இந்த 4 வாரத்துக்குள்ள அந்த போரை முடிச்சிடலாம் என்று நினைச்சிருக்கிறார் ட்ரம்ப். ஆனால் இது இன்னும் பல வாரங்கள் நீடிக்கலாம். ஆனாலும் எங்களுடைய முயற்சியால் நாங்கள் சண்டை போட தயாராகத்தான் இருக்கின்றோம் என்று ட்ரம்ப் கூறியிருக்கிறார். அவருடைய வார்த்தைகளில் நம்பிக்கை தெரிகின்றதா. ஏனென்றால் ஈரான் மோசமான அதிரடி தாக்குதலை நடத்தி கொண்டு இருக்குன்னு சொல்ல வேண்டும். இது இப்படி இருக்கிற ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விமான நிலையம் முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போ மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய இந்த பதற்றமான சூழ்நிலை காரணமாக இந்த விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. நேற்றைய நாளில் பார்த்தீங்கன்னா மட்டுமே மொத்தமாக 14 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. விமான சேவைகள் தொடர்பான தகவலை தெரிந்து கொள்வதற்கு யாரும் அலுவலகம் நோக்கி வர வேண்டாம் என்பதை அறிவிக்காம அதற்கு பதிலாக ஃபோன் நம்பர்ஸை கொடுத்துருக்குறாங்க. 1979 என்ற இந்த இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு விமான சேவைகள் தொடர்பான விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் 0117771979 இந்த இலக்கத்தினூடாகவும் அழைப்பை மேற்கொண்டு விமான சேவைகள் பற்றிய மேலதிக தகவல்களையும் இங்கு பெற்றுக்கொள்ளலாம். அது மாத்திரமன்றி வெளிநாட்டில் உள்ள பயணிகளுக்கு உதவுவமாக வாட்ஸ்அப் இலக்கங்களையும் அறிமுகப்படுத்தி இருக்குது. 0744441979 என்ற வாட்ஸ்அப் இலக்கம் வழங்கப்பட்டிருக்குது. ஆகவே இந்த விமான சேவைகள் தொடர்பாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால், தெரிந்து கொள்ள வேண்டிய தேவைகளும் இருந்தால் இந்த இலக்கத்தினூடாக அழைத்து தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று கூறிக்கொள்கின்றோம். இதுபோன்று இன்னும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் லெக்ஸி மற்றும் எங்களுடைய BM தமிழ் ஸ்ரீலங்கா யூடியூப் சேனல் மற்றும் ஃபேஸ்புக் தலைமை என்பவற்றை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தான் நாங்கள் போடுற காணொலி எல்லாவற்றையுமே நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும்.